எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கா. அவ வரட்டும், இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. எவ்வளவு தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணிருப்பா. அவளை விடவே கூடாது. வர வர திமிரு அதிகமாயிடுச்சு அவளுக்கு. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. வரட்டும். காமாட்சி, என்ன ஏதோ பேசிட்டு இருந்த? ஒண்ணும் இல்லைங்க. ஒன்னும் இல்லையா? ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. உங்க பொண்ணு என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா? என்னாச்சு இப்போ? இங்க பாருங்க, இது அவ பேக்ல இருந்துச்சு. சரி, ரொம்ப நாளா அவ பேக் அழுக்கா இருக்கே, அது க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்தேன். எடுக்கும்போது இப்படியாப்பட்ட ஒரு விஷயம் கண்ணுக்கு பட்டுச்சு. என்னங்க இதெல்லாம்? இந்த வயசுல இப்படியாப்பட்ட பழக்கம்லாம் அவளுக்கு தேவையா? எல்லாம் நீங்க குடுக்குற செல்லங்க. உங்களால தான் இந்த மாதிரிலாம் ஆடிட்டு இருக்கா. கோவப்படாத, இரு பேசிக்கலாம். என்னங்க அவகிட்ட பேசுறது? அவ மட்டும் என் கண்ணுல பட்டு அவளை வெட்டி போட்டுருவேன். ஒண்ணு அவ இந்த வீட்டுல இருக்கணும், இல்ல நான் அந்த வீட்டுல இருக்கணும். பாத்துறேன், அதையும் தான். வரட்டும். ஏய், எதுக்கு இப்படி அவசரப்பட்டு பேசிக்கிட்டு இருக்க? இது அவளதுதான் தெரியுமா? அவளுக்கு தெரிஞ்சு வேற யாராவது கூட இருக்கலாம்ல. ஏங்க, அப்படியாப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட இவளுக்கு என்னங்க பழக்க வேண்டி கிடக்கு? வரட்டும். இது ஒரு பெரிய பிரச்சனையா பண்ணிடாத, சரியா? அவ வந்தான்னா நான் பேசிக்கிறேன், நீ எதுவும் பேசாத. ஏங்க, நீங்க என்னங்க அவகிட்ட போய் பேசுறது? நான் பேசிக்கிறேன் அவகிட்ட. நான் பேசினது அது கரெக்ட். நீ பேசுனா எடுத்தோம் கவுத்தோன்னு பேசிடுவ. இதெல்லாம் எப்படி பேசணுமோ அப்படிதான் பேசணும், புரியுதா? அவ மேல தப்பே இல்லாம நீ அவ தான் தப்பு பண்ணான்னு பேசணும்னா அவ ஒண்ணு கிடக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுவோம் நாம? நான் பேசிக்கிறேன், நீ எதுவும் பேசாத, சரியா? ஐயோ, என்னங்க நீங்க இந்த விஷயத்துல இவ்வளவு பொறுமை இருந்தா அவ வாழ்க்கையே போயிடுங்க. அதனால தான் நான் சொல்றேன், நான் பேசிக்கிறேன். அவ வர்ற டைம் ஆயிடுச்சு, நீ படுத்துக்கோ, நான் பாத்துக்கிறேன் எல்லாம். தியா, டாடி வந்துட்டியாடா? ஆ டியூஷன் முடிஞ்சிச்சா? முடிஞ்சது டாடி. சரிம்மா. டாடி, மம்மிக்கு என்னாச்சு? ஏன் படுத்துருக்காங்க? அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலடா, அதனால தான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. சாப்பிட சமைக்கல எதுவும். ஃப்ரிட்ஜில் மாவு இருக்கு, நம்ம தோசை ஊற்றிக்கலாம். சட்னி மட்டும் அரைச்சிடுறியா? ஓகே டாடி. தியா, டாடி, நாளைக்கு கிளாஸ் இருக்காடா உனக்கு? கிளாஸ் இருக்கு டாடி. ஏன் டாடி கேட்குறீங்க? சும்மா தான், நம்ம வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சுல்ல, எங்கேயாச்சும் போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவோம். வெளியே வா. ம், ஓகே டாடி, போலாம். ம், சாப்பிடுமா. தியா, டாடி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. அதுக்காக தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். பேசுங்க டாடி. அது என்ன டாடி? பேக்ல இருந்து அம்மா எடுத்தா. இந்த பேக்கு எப்படிடா வந்தது? சொல்லி சமாளிக்கிறது டாடி. அது அது வந்து டாடி, இது என் ஃப்ரெண்டு டாடி. அவ தான் டாடி வச்சிருந்தான். மிஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லி என்னோட பேக்ல வச்சுட்டா டாடி. என்கிட்டயே போய் சொல்ற. தியா, டாடி, உனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இருக்காங்க டாடி. இப்போ அவங்க உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு பேசாம இருந்தா நீ என்ன பண்ணுவ? நானும் பேசாம அப்படியே சைலண்டா என்ன வேலை பார்ப்பேன். நான் கூட பேச மாட்டேன் டாடி. ஆனா அப்பா அந்த மாதிரி இருக்க மாட்டேன்ல. நீயே கோச்சிக்கிட்டு போனாலையும் அப்பாவா வந்து உங்ககிட்ட பேசுவல்ல. பேசுவீங்க. இங்க பாருடா, நீ அப்பாவா நினைச்சுன்னா என்கிட்ட சில விஷயங்கள் ஷேர் பண்ண முடியாது. நீ என்ன ஃப்ரெண்டா நினைச்சுக்கூடா. உனக்கு என்ன தோணுதோ நீ என்கிட்ட பேசலாம், சரியா? சரி தியா, அப்பா உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமாடா? இல்ல டாடி. நீ செக்ஸுவல் எஜுகேஷனை பற்றி என்ன நினைக்கிற? அதை பற்றி உனக்கு தெரியுமா? என்னோட மேம் சொல்லியிருக்காங்க டாடி. அப்படியா? சரிடா. இங்கே குழந்தை பெற்றுக்கிறது எந்த வயசுன்னு தெரியுமா? 18 21 வரைக்கும் சொன்னாங்க டாடி. ஆனால் தியா, குழந்தை பெற்றுக்கிறதுக்கும் உடலுறவு வச்சுக்கிறதுக்கும் ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குடா. வித்தியாசமா? என்ன டாடி சொல்கிறீங்க? ஆமாம்மா, பொதுவாக 17-18 வயசில் செக்ஸுவல் உணர்ச்சி வர்றது சகஜம்தாம்மா. ஏன், எனக்கு, உன் அம்மாவுக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த டைமில் அது தோணுமா. அதை எல்லாருமே எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதுல தாம்மா விஷயமே இருக்குது. அந்த நேரத்தில் தப்பான முடிவு ஏதாவது எடுத்துட்டோன்னு வையேன், லைஃபே ஸ்பாயில் ஆகிடுமா. இதெல்லாம் அப்பா ஏன் உங்ககிட்ட இப்போ பேசிக்கிட்டு இருக்கன்னா, நீயும் இப்போ அந்த ஸ்டேஜில் தாம்மா இருக்க. அதுக்காக தான் உங்ககிட்ட இதெல்லாம் பேசிகிட்ருக்கேன். இதை பற்றி இன்னும் நிறைய விஷயம் இருக்குமா.
ஆனால் இப்போதைக்கு இது போதும் உனக்கு. எதுவாக இருந்தாலும் அப்பா கிட்ட தயங்காமல் சொல்லுடா. என்னை உன் ஃப்ரெண்டாக நினச்சிக்கோமா, சரியா? சரிம்மா, டைம் ஆகுது, கிளம்பலாம் வா. டாடி என்னம்மா? என்ன மன்னிச்சிருங்க டாடி. சாரி டாடி. எதுக்குடா? முன்ன நான் சொன்னதெல்லாம் பொய் டாடி. நீ பொய் தான் சொன்னேன்னு எனக்கு முன்னவே தெரியுமா. என்னம்மா சொல்ற? ஆமா டாடி, அந்த காண்டா என்னோட ஃப்ரெண்ட் இதுல டாடி, என்னோட தான் டாடி. என் கிளாஸ்ல நானும் ஹரின்ற பையனும் சின்சியரா லவ் பண்றோம் டாடி. அவன் ஒரு நாள் வந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் கூட ஒரு நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி இதை கொடுத்தான் டாடி. அதே போல அவன் அப்படியே உங்களை மாதிரி கேரக்டர்ல இருக்காங்க டாடி. கொஞ்சம் மரணம் தான், ஆனா பாசமா கேரிங்க என்ன பாத்துக்கிறான் டாடி. நானும் அவங்களும் சின்சியரா லவ் பண்றோம் டாடி. அவங்க இல்லைன்னா நான் வாழ மாட்டேன் டாடி. அவன் எப்படிப்பட்டவன் தெரியாம அவனை இப்படி நம்பிட்டு இருக்காளே, என்ன பண்றது இப்போ? ஐயோ தியா, டாடி நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? சொல்லுங்க டாடி. இந்த பேக்கெட்டை அவன் ஏன் உன்கிட்ட கொடுத்தான்? அவனே வச்சிருந்துக்கலாம்ல. நீ தான் சொன்னல அவன் உன்னை சின்சியராக விரும்புகிறான், லவ் பண்ணுறான்னு சொல்லி. அதை நீ யோசிச்சு பார்த்தியா? அது ஏன்னு நான் சொல்கிறேம்மா. நீ இந்த பேக்கெட்டை ஒவ்வொரு டைமும் உன் பேக்கில் இருந்து எடுத்து பார்க்கும்போது அவன் ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணுன்றதுக்காக தான்மா அவன் இதை உன்கிட்ட கொடுத்துருக்கான். அப்பா நிறுத்துங்கப்பா. நீங்க என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கனால தான் நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனா நீங்க எல்லாரும் அப்பா மாதிரி தான்றது ப்ரூவ் பண்றீங்க. அவன் ரொம்ப நல்ல பையன்ப்பா, அவன் அந்த மாதிரிலாம் கிடையாதுப்பா. இல்லை தியா, நான் ஏன் சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோ. போதும்ப்பா, என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு? சரிடா, இதுக்கு மேலே நான் என்ன சொன்னாலும் உனக்கு தப்பாக தான் தோணும். சரி, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை நீ செய். அவன் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறான்றத நீ அந்த விஷயத்தை வச்சு முடிவு பண்ணிக்கலாம். அவன் என்ன உண்மையாக தான் லவ் பண்ணுறான். நீங்கள் சொல்கிறதுச்சுன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியாது. இல்லைம்மா, இந்த ஒரே ஒரு டைம் அப்பா சொல்கிறத கேளுடா, சரியா? சரி சொல்லுங்க. காமாட்சி, என்னங்க? நான் வெளியே போயிட்டு வரேன். ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன? நேற்று அவளை கூப்பிட்டு பார்க்குக்கு போகிறேன்னு சொன்னீங்க, போனீங்களா? அவகிட்ட பேசுனீங்களா? அவ என்னதான் சொன்னா? நீ நினைச்சதெல்லாம் உண்மைதான். உண்மைதானா? பாத்தீங்களா, நான் சொன்ன நீங்க நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே. பாருங்க அவ என்ன காரியம் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு. எல்லாம் உங்களோட வளர்ப்பு அப்படி. நீங்க செல்லம் கொடுக்கறதுனால தான் இந்த அளவுக்கு வந்து நின்னுட்டு இருக்கா. இதுக்கப்புறம் எல்லாம் எதுவும் யோசிக்காதீங்க. அவளை ஃபர்ஸ்ட் படிப்பு வேணா ஒண்ணு வேணா அவளை வீட்டுக்குள்ள விட்டுட்டு கல்யாணம் பண்ற வழியா பாருங்க. காமாட்சி, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னது தான், எடுத்தோம் கவுத்தோம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, பொண்ணுடைய வாழ்க்கை இது. ஏங்க அதுக்கு இப்ப என்னதான் பண்ணலான் இருக்கீங்க? அந்த பையன் யாரு என்னன்னு சொல்லிட்டு விசாரிச்சீங்களா? என்னதான் முடிவு எடுத்திருக்கீங்க? அந்த பையனை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா. அவங்க அப்பா அம்மா ரொம்ப மோசமானவங்க. அவங்க ரொம்ப பெரிய இடம், அவனும் ரொம்ப மோசமானவன் தான்மா. என்ன பண்றது, அவங்க அப்பா அம்மா வளர்த்தது அந்த மாதிரி. இதெல்லாம் எதுவுமே தெரியாம நம்ம பொண்ணு அவன் வலையில நல்லா மாட்டிக்கிட்டான். இதெல்லாம் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ஒரு சின்ன டெஸ்ட் வச்சிருக்கேன். என்னங்க நீங்க பேசிட்டீங்க? எதுக்குங்க இந்த டெஸ்ட் எல்லாம்? நான் தான் சொல்றேன்ல, எதுவுமே வேணாங்க. அவ படிப்பை நிப்பாட்டிட்டு நம்ம காலகாலத்துல அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாங்க. நீ எதுவும் பேசாத, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. மறுபடியும் எதுக்கு நீ அதையே பேசிட்டு இருக்க? நான் பாத்துக்கிறேன், இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும், சரியா? நான் வெளியே போயிட்டு வரேன். எங்க நான் சொல்றது கேளுங்க. ஹரிஷ், தியா உட்காரு. என்னாச்சு தியா? அது வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஹரி. சொல்லு. ஒரு நிமிஷம். என்னது அது? இல்லை ஹரிஷ், என்னோட பேக்கில் வச்சுருந்தேன். என்னோட அம்மா பார்த்துட்டு, அவர் பார்த்தது மட்டும் இல்லாமல் அப்பா கிட்டேயும் சொல்லி ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இனிமேல் இது வேணாம் ஹரி, அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ஹரிஷ், அப்புறம் இன்னொரு விஷயம். இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்பா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டாங்க. இன்னும் 2 நாளில் வேற ஒரு கிளம்புறோம். அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் ஹரிஷ். இன்னும் 2 நாள் கிளம்பிடுவாளா? சரி, எனக்கு ஒர்க் இருக்குது, நான் கிளம்புறேன். தியா, என்ன அதுக்குள்ளே கிளம்புற? இரு, நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கலாம். நான் தான் சொல்கிறேன் ஹரிஷ், நான் கிளம்புறேன். தியா, நான் தான் சொல்கிறேன்ல. தியா, நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. கையெடு தியா. ஏய் ஹரிஷ், எதுக்கு கையை பிடிச்சிட்டு இருக்க? கையை விடு. தியா, இவ்வளோ தூரம் வந்துட்டா, கடைசியாக ஒரே ஒரு டைம் மட்டும். ஒரு டைமா? ஏய், இதுக்காக தான் என்கிட்ட பழக்கணியா? கையை விடுறா. டேய், கையை விடுறா அப்பா.
யாராச்சும் என்னை காப்பாத்துங்க. ஏய் அங்கிள் இவ்வளோ தைரியம் இருந்தா என் பொண்ணு மேலே கைய வைப்ப. உன்ன அங்கிள் அங்கிள் சாரி அங்கிள் சாரி என்னடா அங்கிள் காரியம் பண்ண பார்த்த? உன்ன அங்கிள் அங்கிள் சாரி அங்கிள் சாரி அங்கிள். நல்லா இப்படியே விடக்கூடாதுடா. ச்சே, உன்னை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும்டா. இதெல்லாம் என் பொண்ணு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ட்ராமாவே நடத்தினேன். உன்னெல்லாம் இப்படியே விடக்கூடாதுடா. உங்க அப்பா எங்க? உங்க அப்பா நம்பர் கொடு. அங்கிள் அங்கிள் வேணாம் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் அப்பாட்ட மட்டும் சொல்லிடாதீங்க அங்கிள். அந்த பயம் இருக்குல்ல, இன்னொரு நாள் என் பொண்ணு பின்னாடி சுத்துறத பார்த்தேன், உன்னை என்ன பண்ணுவன்னே தெரியாதுடா. இதுக்கு மேலே ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன்னு வைக்கேன், என் ஃப்ரெண்டு தான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டரு. ஏதாவது பண்ண முட்டிக்கு முட்டி தட்டி உள்ளே வச்சிருவான் பார்த்துக்கோ. அங்கிள் அங்கிள் வேணாம் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் இனிமேல் இந்த தப்பு பண்ண மாட்டேன் அங்கிள். ஏதோ படிக்கிற பையன்றதுனால தான் அமைதியாக விட்டுட்டு போகிறேன். இல்லைன்னா அவ்வளோதான். புரியுதா? சரிங்க. ஒழுங்காக படிக்கிற வேலையை மட்டும் பாரு. வாமா போகலாம். சரிப்பா. ஏன் பொண்ணு மேலடா கை வைக்கிற? தொலைச்சிரும் வர்ற ரஸ்கல். வாமா. அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நீங்க இல்லைன்னா என்னோட நிலைமை என்ன இருக்கும்? இப்பெல்லாம் எதுக்குடா கேட்குற? இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியா லவ்வுக்கும் இன்ஃபாக்சுவேஷனுக்கும் என்ன வித்தியாசம்னு? இதுக்கு பேரெல்லாம் லவ்வே கிடையாதுடா. தியா இங்கே பாருமா, அப்பா எப்பயுமே உன் கூட இருப்பனான்னு தெரியாது. நீ தான் பார்த்து சூதானமாக இருந்துக்கணும். புரிஞ்சுதா? சரிங்கப்பா. வா போகலாம்.